விஜய் வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து காவேரி முன்னாடியே நான் கிழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம கங்கா, ஏன்டி இப்படிலாம் பண்ண, உன் தலையில் நீயே மண்ணை வரி கொட்டிக்கிற, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க பார்க்குறிய, எதுக்காக இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, நான் சொன்னால் உனக்கு புரியாது, எனக்கு புரியாமே இருக்கட்டும், உன் வாழ்க்கையை நீயே ஏண்டி கெடுத்துக்கிற, ஏண்டி இப்படி இருக்க, மற்றவங்களுக்காக நீ எடுக்கிற முடிவு நல்லா இருக்காதுடி, உன் வாழ்க்கையை தண்டி கெடுத்து குட்டிச்சோராக்கும், சொல் பேச்சு கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, என் விஷயத்தில் தலையிடாதக்கா, நான் சொல்கிறது கேளுக்கா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் காவேரி நில்லுடினோட நீ வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாத்தா கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க விஜய் பார்க்குறாரு. பார்த்தா வெண்ணிலா பார்த்தா இங்கே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டுன்னு பார்க்குறாரு. விஜய் பார்த்துட்டோம், சந்தோஷம் தாங்க முடியல வெண்ணிலாவுக்கு. அப்படியே ஓடி வந்து கையை பிடிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே விஜய் நிற்கிறாரு. இவ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வெண்ணிலா வந்து வேணும்னே உங்களை விட்டுட்டு போலங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களை தேடி வராமல் விட்டுட்டாங்க, இப்போ தான் நான் வந்து வெண்ணிலாவை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. ஏம்மா நீ இப்படி பண்ண, வெண்ணிலாவை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. வேறு என்ன தாத்தா பண்ணுறது, அவருக்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இந்த பர்த்டே அதுவும் அவருக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும் இல்லையா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெண்ணிலா வந்து அப்படியே குழந்தை மாதிரி வந்து விஜயோட கையை பிடிச்சிட்ருக்காங்க, இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க. வெண்ணிலா விடவே மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் வந்து விஜய் நிற்கிறாரு. காவேரி வந்து பார்க்குறாரு, ஒன்றும் புரியல அவருக்கு. வெண்ணிலா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்ருக்காரு. ஆமாம், வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா தாத்தா, பாவம், அவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவள் என்ன பண்ணுவா, அந்த டைமில் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ கூட அவளுக்கு யாருமே ஞாபகம் இல்லை, விஜய் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு தான் விஜய்ன்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி விஜயை விட்டுட்டு அந்த பொண்ணு இருப்பா, விஜய் பார்த்தா தான் அவளுக்கு எல்லா ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி தாத்தா நான் விட முடியும், எல்லாம் தெரிஞ்சும் நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. அதை கேட்டு தாத்தாக்கு காவேரி பார்த்துட்டு ரொம்ப பாவமாக இருக்குது, வெண்ணிலா பார்த்தா பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா தவிக்கிறாரு. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு நீ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கியே அப்படின்னு வேறு என்ன தாத்தா பண்ண சொல்கிறீங்க, அதை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. வெண்ணிலாவே வந்து விஜய் பார்த்துட்ருக்காரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரும் கீழே கிடக்குது. விஜய் கீழே போட்டுறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அழகிற மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்குது விஜய்க்கு. அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்ருக்காரு. விஜய் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே வந்து விஜய் வந்து கண்ணது தனியாக ஊற்றுது, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு வெண்ணிலாவை. இதெல்லாம் பார்க்குற காவேரியால் தாங்கிக்க முடியல. அங்கேருந்து வெண்ணிலா வந்து விஜயும் பார்த்துட்டு அப்படியே காவேரி நகர்ந்து வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன தாத்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கு, பாவம் வெண்ணிலாவில், கரெக்டுப்பா, நான் சொல்கிறது கேளுப்பா, வெண்ணிலா பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, வெண்ணிலா நீ இப்படி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே பாருமா தண்ணி எடுத்து வந்து கொடு இந்த பொண்ணுக்குன்னு சொன்னால், தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு குடிக்கிறாங்க. உடனே வந்து சரிப்பா, இந்த பொண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பாவம் தாத்தா, நான் இவ்வளோ நாள் இந்த வந்து வெண்ணிலா வந்து தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. இதை பார்த்தா தாத்தா ஒன்றும் புரியாமல் விஜய் பார்க்குறாரு. விஜய் நான் சொல்கிறது புரியுதா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் விஜய், நீ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வெண்ணிலா பாவம் தான், ஆனால் அதோட காவேரி பாவம் விஜய் அப்படின்னு அப்படியே யோசிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சற்று ஞாபகம் வருது. தாத்தா அப்படின்னு புரியுதா இப்போ அப்படின்னு சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு வெண்ணிலா கிட்டேருந்து. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, மனசு கஷ்டப்பட்டு இப்படி அழுதுகிட்டே போகிறாங்க. எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணியாடி, ஏண்டி இப்படிலாம் இருக்க, இப்போ என்ன நடந்துச்சோ தெரியலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து வாடி உள்ளே போகலான்னு கூப்பிட்றாங்க. வேணாக்கா, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. காவேரின்னு கங்கா கத்துறாங்க. பாட்டுன்னு காவேரி எந்த பேச்சும் கேட்காம அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. மனசே கேட்கல காவேரிக்கு, அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு கோயிலாண்ட உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அப்படியே வந்து அழுதுட்டுருக்காங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. விஜய் கூட பழகினது, பேசுனது, விஜய் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்களால தாங்க முடியாமல் அழறாங்க, மனம் விட்டு அழறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. தாத்தாவும் வந்து விஜயை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதோட முடியுது.